தேவன் கொடுக்க ஆயத்தம் உள்ளவராய் கடந்து வந்திருக்கிறோம். மகிமையின் தேவனுடைய பிரசன்னத்தை உணரு. கொஞ்சம் நொடிப்பொழுதுதான் சரவணரி கரவணரியா ஆராதனை ஆராதனை ரஷ்யவனா ஆராதனை 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 ஆண்டவரை துணிச்சி தேவனை நோக்கி பார்த்து ஆராதனை ஆராதனை. பயங்கரமான பராக்கிரமசாலியே, எங்கள் வாழ்க்கையில நீ கடந்து வந்த கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பு முனையை நான் கொண்டு வருவேன். நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற இடத்திலே முடிவை கட்டளையிடுவேன். உன்னை மனுஷர்கள் மத்தியிலே உன் தலையை உயர்த்தி உன்னை அபிஷேகத்தினால் நிரப்பி உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். இருதயத்தோடு கூட சொல். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாத உன்னமாய் வந்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உன்னையும் என்னையும் நடத்த வந்திருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பயங்கரமான பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்க போகிறார். உனக்காக எனக்காக இந்த புதிய ஆண்டிலே புதிய ரூபம் எடுத்தவராய் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தரின் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நீதியின் தேவன் தாமே நீதி செய்ய போகிறார். நீதியின் தேவன் தாமே நீதி செய்ய போகிறார். உன் நினைவுகளை அறிந்தவர் உன்னை நித்தமும் நடத்தத்தக்கதாக மகா வறட்சியான காலங்களிலே உன்னை போஷிக்கத்தக்கதாக ஒரு புதிய அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பத்தக்கதாக நிறைவானவராய் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தரு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். வாயில திறந்து சொல்லுவோமா? கர்த்தரே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தரே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தரே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுமா? கர்த்தரே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். 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 அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, உடைய வல்ல வார்த்தையினால் இடைப்படுங்க. மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? தூக்கம் வரவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூங்காதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5 கல்லு கையில அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி. அச்சனையா தாவீது நெத்தியடி, அதில் வெள்ளானையா கோலியாத்து செத்தபடி. அதில் வெள்ளானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லல ஒரு சொருட்டு கயிறுல, ஒரு உருட்டு கல்லல ஒரு சொருட்டு கயிறுல, முரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி, முரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி. 5 கல்ல கையில அற்புதம் தான் பையில, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. உன் பிள்ளையாகிய நான் எந்த இடத்துல என்ன பண்ணது, மற்றவர்களுக்கு குறையா இருக்க கூடாது ஆண்டவரே. என்னை பார்க்கிறவர்கள் பார்த்து சொல்லணும், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மளை பார்க்கிறவங்க என்னன்னு சொல்லணும்,
இந்த 2024 சொன்னா போது அது பழைய என்னாச்சு, போயிடுச்சு. இப்ப புது ஆண்டுக்குள்ளே தேவன் பிரவேசிக்க செய்திருக்கிறார். அங்கே வேதம் அழகாய் சொல்றது 3வது அதிகாரத்துல 19வது வருஷத்துல சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் என்ன பண்ணல, தரையில விழுந்து போக விடவில்லை. வாசிக்குமா தொடர்ந்து. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சின்ன இடத்துல ஆலயத்துக்குள்ள இருந்தவனை தேவன் பிரஸ்தாபப்படுத்துகின்றார். 2025 வந்துகிற தேவ பிள்ளையே, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட உன்னுடைய ஊழியத்துல சரியா ஓடு. உன் வார்த்தை ஒண்ணுமே என்ன பண்ணக்கூடாது, கீழே விழக்கூடாது. கவனத்தோடு கூட வார்த்தையை சொல்லு. ஒரு ஊழியக்காரர் அழகா ஒரு காரியத்தை சொல்ல, நான் அடிக்கடி பேசுவேன், ஆனா எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஊழியக்காரர். அவர் ஒரு முறை வேறு ஒரு தேசத்திற்கு போய் அங்கே தமிழ் பேசுறவர் தான், ஆனா வேறு மொழிகளை கற்றுக்கொண்டார். மொழிகளை கற்றுக்கொண்டவர் ஆங்கிலத்தில் சர்வீஸ் நடத்த ஆரம்பிச்சார். அங்க வர ஒரு மகள் என்ன பண்ணாங்க, அவரோடு கூட ஆங்கிலத்தில் சம்பாஷணை பண்ணி, ஐயா நான் ரொம்ப சோர்வா இருக்கிறேன், நான் ரொம்ப வேதனையில் இருக்கிறேன், என் கணவன் என்னை விட்டு போயிட்டான், என் கணவனுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன், அதனால என்னை விட்டு போயிட்டாரு. இப்ப கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராக கடந்து வரும்போது எனக்கு ஒரு காரியம் தெரியுது, நான் மனம் திரும்பி மறுபடியும் என் ஸ்தானத்திற்கு கடந்து போகணும். நான் கூட்டை விட்டு அலைந்து திருகிற குருவியை போல இருக்கக்கூடாது, என் வாழ்க்கை மாறணும். எந்த மனுஷனும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து தேவ வார்த்தை முக்கியம் என்று கேட்கின்றீர்களோ அந்த மனுஷியோடு கூட கர்த்தர் பேசுவார். ஏதோ ஆலயத்துக்கு வந்து ஏதோ ஒரு கத்தின்னு கிடக்கிறாரு, நம்ம ஒரு சைடு போன் நோன்னு இருப்போம், சைலண்ட்ல போட்டு அவருக்கு தெரியவா போகுது. அவர்னா வந்து எல்லாரையுமே எட்டி பார்க்க போறாரு, யாரா போன் வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்க போறாரு. அவர் பண்ண 2.5 மணி நேரம் பாபான்னு கத்தின்னு இருப்பாரு. பாட்டு பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம், அல்லேலூயா, நம்ம பாட்டு பண்ண உடனே ஒரு ஷேக்கிங் அப்படியே வந்துடும், தூங்கின்னு இருக்கும், திடீர்னு வச்சு கை தட்டணும். ஆமா ஆமா, அல்லேலூயா. கர்த்தர் அறிவார். இங்க தேவ சமூகத்தில் வந்து தேவ சத்தத்தை கேட்டுப்பாரு. ஒருவேளை சின்ன இடமா இருக்கலாம், ஆனா தேவன் இந்த இடத்துல இருந்து உன்னை பிரஸ்தாபப்படுத்துவார். தான் முதல் பெயர் சபா வரைக்கும். அங்க ஏலிக்கு மட்டும்தான் அந்த ஹீரோ சாமுவேலை தெரியும். அவன் உள்ளே இருக்கிறான்பா, அவன் தேவ சமூகத்தை பார்த்துக்கிறான்பா, அவன் விளக்கு அணைக்கிறான்பா, அங்கிருந்து காரியத்தை செய்யறாங்கப்பா. ஆனா பெரியவர் அவனை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் அவனை பிரஸ்தாபப்படுத்துகின்றார். அவனை எல்லா இடத்துக்கும் தீர்க்கதரிசியா காமிச்சிட்டாரு. அவன் உண்மையும் உத்தமமாய் தேவனோடு கூட பழகின பழக்கம். அவர் என்னோடு கூட இருக்கிறார்ப்பா, யார் அக்கிரமம் செஞ்சாலும் அந்த சிந்தையோடு கூட நான் கலவக்கூடாதுப்பா, என்னை தேவன் வேறு பிரித்து இருக்கிறார், அதனால தான் சின்ன வயசுலேயே நான் அவரோடு கூட இணைச்சு கொண்டார். அல்லேலூயா. ஒரு 10 இப்படியே போனோம், உம்மோடு நான் இருந்தால் உண்மை போல் மாறி. சாமுவேலை போல எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவர் என்னையும் பிரஸ்தாபப்படுத்தினார்னா நல்லா இருக்குமே. அல்லேலூயா. ஆனா ஒரு காரியம் புரிஞ்சுக்க, கர்த்தர் உன்னை பிரஸ்தாபப்படுத்தினா அவரோடு கூட நீ இருக்கணும், அவர் உன்னோடு கூட இருக்கணும். சும்மாலாம் ஆண்டவர் பிரஸ்தாபப்படுத்தல, சாமுவேலுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்க்கிறாரு ஆண்டவர். அவர் எதுக்கத்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநியாயம் பண்றாங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்க அநியாயம் பண்ணா பண்ணிட்டோம், ஒரு காரியத்தை போட்டு மென்னுனே இருப்போம். ஐயோ அது பண்ணிச்சு அது கொஞ்சம் விடுறு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, உங்க பிரச்சனை என்னவோ ஆண்டவர்கிட்ட சொல்லிடு, அதோடு அதை விட்டுடணும். நீங்க போய் என்ன பண்ண மாட்டீங்க, ஆண்டவர்கிட்டையும் சொல்றீங்க. நீங்களும் மனசுல போட்டு ஒரே கலக்கம், பிரதர் நேற்று நைட்ல இருந்து என்னன்னு தெரியல, வயிறுலாம் பெரட்டுது. அல்லேலூயா. பக்கத்துல கை வச்சு சொல்லு, அவர் உங்களை பத்தி சொல்ல, யாருக்கோ வயிறு பெரட்டுச்சான். அல்லேலூயா. நம்ம இருதயத்தின் நினைவு என்ன பண்ணும், நிறைவு வாய் பேசும். சில நேரத்தெல்லாம் பார்த்துக்கிறீங்களா, நம்ம ஆளுங்க வீட்டில் பெணாத்தும் தூக்கத்துல. அல்லேலூயா. பார்த்துக்கிறீங்களா இல்லைங்களா? சில பிள்ளைங்கள்லாம் பாருங்களேன், எதனா ஒன்று வெளியே பண்ணிட்டு வந்துடுவானுங்க. அவனுங்க அதெல்லாம் காலையில் கவனமாக இருப்பானுங்க, ஒரு வார்த்தையும் பேச மாட்டானுங்க. நைட்டு தூக்கம் காட்டி குத்துருவாங்கள. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளை காட்டி குத்துருவார்.
நம்ம கவனத்தோடு கொடுக்கணும். ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன், எனக்குள்ள இயேசு வானவரை பார்க்கணும். என்னை பார்க்குறவங்க சொல்லணும், அவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார்ப்பா, அவர் வார்த்தை ஒன்றையும் விழவிடாதபடிக்கு கர்த்தர் அவரை நடத்தி விடுகின்றார். அல்லேலூயா. சாமுவேலோடு கூட யார் இருந்தது? கர்த்தர் இருந்தார். இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம். 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரத்தில் சாமுவேலோடு கூட இருந்த கர்த்தர் இன்னொருவரோடும் கூட இருக்கிறாரு. 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரத்தின் 18வது வசனத்தில் வாசிங்கம்மா. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதிலே தேறினவன். அவன் யாரு? பராக்கிரமசாலி. அல்லேலூயா. தேவன் யாரை பார்த்து தான் பராக்கிரமசாலின்றாரு? பயந்து நடுங்கி, ஐயோ மீதியானவர் தான் கோதுமையை தூக்கின்னு போயிடுவான், இருக்கிறது இந்த கோதுமை தான் அப்படின்னு பயந்து ஒருத்தன் அடிச்சிருந்தானா களத்துல. யாரும் தெரியுமா? யாரு? பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். பயந்து அடித்து கொண்டிருந்தவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பராக்கிரமசாலியாக கர்த்தரே இருக்கிறாரு. அல்லேலூயா. இங்க தாவீதை எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாரும் சொல்றாங்க, அவன் ஒரு இடையர்க, அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன். அவங்க அப்பா மறந்துட்டாரு, அண்ணன் தம்பிங்க மறந்துட்டாங்க, அப்பாவுக்கு கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க மட்டும் ஞாபகம். அல்லேலூயா. கூலி வேலை செஞ்சா அவங்களை என்ன பண்ண மாட்டார், அப்பா மறந்துடுவார். ஆனா ஆண்டவர் மறக்கவே இல்லைங்க. தாவீது வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த போது அவன் வழியெல்லாம் அறிஞ்சிருந்தாரு. தாவீதை குறிச்சி சவுல் இடத்துல சாட்சி போது ஒருவனை தெரியும், ஈசாயின் குமாரன் ஒருத்தனை தெரியும். அவன் ஆளு பார்க்கறதுக்கு எப்படி தான் இருப்பான்? கொஞ்சம் சகப்பா இருப்பான், கண்ணெல்லாம் ரொம்ப அழகான கண்ணா இருக்கும். ஆளு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒல்லியா தான் இருப்பான். ஆனா அவனை குறிச்சு வேதம் சொல்லுது என்னன்ட்டு, அவன் அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் யாரு? அல்லேலூயா. தாவீதா என்ன சின்ன தாவீது ஆடு மேய்க்கிறவரு அப்படி இப்படின்னு தானே பார்த்துக்கிறோம். ஆண்டவர் அவருக்கு சாட்சி கொடுக்கிறாரு, பராக்கிரமசாலி. நீ தேவனோடு கூட இருந்து பாரு, கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. உன் சூழ்நிலைகள் அவருக்கு பெருசு இல்ல. உன்னை யாரு நினைக்கல நீ யோசனை பண்ணாத. கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கிருபா பிடிச்சீங்க. ஆண்டவரே, நீங்க இல்லனா, அல்லேலூயா, நீங்க இல்லாம என்னால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாதுன்னு சொல்லுங்க. நீ யாரையோ பார்த்து சொல்ற, நீ இல்லைன்னா என்னால என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. உன் வார்த்தையின்படி உனக்காக கடவுது. யாரை பார்த்து சொல்றீங்க? அவன் உன்னை வாழ வைக்கிறதுக்கோசம் வரல, என்னை வாழ வைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தாரு. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. அல்லேலூயா. அங்க வேதம் அழகாய் சொல்கிறது, அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமானாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் எப்படியாப்பட்டவன்? மியூசிக் வாசிக்கிறதுல டேலண்ட். எந்த படிப்பும் படிக்கல. போயிட்டு நம்ம மியூசிக் கிளாஸ் போனா தானே என்ன பண்ணுவோம், வாசிப்போம் இல்லைங்களா? ஆனா தாவீது கர்த்தரையே பார்த்து பார்த்து கத்துக்கொண்டான். அவரை போல கிட்டாரிஸ்ட் யாருமே கிடையாது. ரொம்ப அழகா கிட்டார் வாசிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவார். அல்லேலூயா. நீங்க தாவீதை அப்படியே சுத்தி பாருங்க. தாவீது எங்க போய் கத்துட்டு வந்த உடனே அவர் ஒரு காரியம் சொல்லுவாரு, நான் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டேன், அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, அவர் என்னோடு கூட இருக்கிறாரு, அதனால எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால் நீங்கள் பைத்தியமா இருந்தாலும் உங்களை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்திடுவாரு. அல்லேலூயா. நீங்க ஒண்ணு என்ன பிரதர் 1ஆம் தேதி அதுவும் எங்களை பார்த்து என்ன சொல்லிட்டீங்க நீங்க? ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் யாரை தெரிஞ்சு கொண்டாரு? எங்களை தெரிஞ்சு கொண்டாரு. நம்ம அறிவாள்னா ஆண்டவருக்கு வேணாம். அதிக படிப்பு என்ன பண்றோம், நம்மள அறிவாளியா மாத்திரும். நம்மளுக்கு உள்ள இருக்கிற பிரச்சனையே தெரியாது. நம்ம ஏன்னு எடுத்து சூண்டா மூச்சு விடுவோம். என்னன்னு எடுத்து
இதுல எந்த பேரும் வராது. அம்மா செல்லமா ஒரு பேர் வைக்க, அந்த பேரும் வராது. இது ஏன்னா உள்ள அவர் ஜீவ சுவாசம் கொடுத்தாராம். ஆதியில மண்ணினால மனுஷனை உண்டாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தார், மனுஷன் ஜீவத்துவமானான். அதனால ஏன் எடுத்து சூன் தான் முச்சு விடுவோம். நீங்க வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்க, அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க. இயேசு அதுக்கு நல்லா தெரியும். மூச்சு கொடுத்தது யாரு? பக்கத்தில் கைப்பிடிச்சு, அவர் தான் இயேசு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில பராக்கிரமசாலியாய் கடந்து வந்ததும் அவர் தான். அல்லேலூயா. 2022 கொரோனா வந்து அநேகர் எப்படி எப்படியோ மரித்து போனாங்களே, உன்னை என்னையும் பாதுகாத்தது அவர் தான். எத்தனையோ பேர் கொள்ளை நோய் வந்து பெரிய பணக்காரர்கள் சாம்பவான்கள் எல்லாம் இறந்து போனார்கள். உன்னையும் என்னையும் எந்த காரியமும் தொடாதபடிக்கு வேலி அடைத்தவர் அவர்தான். அல்லேலூயா. விசுவாசிகள் மட்டும் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நீ காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாரு? அவர் தூங்காதவர், உறங்காதவர். நம்மால இங்கேயோ உறங்குது. நீங்க கேட்கணும், யாரு பக்கத்துல கைப்பிடிச்சு குளிக்கல? யாரு குளிக்க கேளு, குளிக்க கேளு. நீ குலுக்குன குலுக்கலையா? உங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. அல்லேலூயா. அவன் தூக்க கலக்கத்துல தான் கை கொடுக்கும்போது தூக்கம், ஐயோம்மா என்னாச்சு? அல்லேலூயா. பக்கத்தில் சும்மா இருக்காதீங்க, அப்படியே கை கொடுத்து அடிக்கடி என்ன பண்ணுங்க, சகோதரர்கள் சகோதரர்கள் இடத்துலையும் சகோதரிகள் சகோதரி இடத்துலையும் கொடுங்க. அல்லேலூயா. இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் எப்படியாப்பட்டவர்? அவர் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். இத்தனை காரியம் இருக்குது பண்ண வாழ்கிட்ட. உன்னை யுத்த வீர, பராக்கிரமசாலி, காரிய சமர்த்த, சௌந்தரியம் உள்ளவன். அழகு, சௌந்தரியனா அழகு, பயங்கர அழகா இருப்பாரு. நம்மளும் அழகா இருக்காது, கண்ணில் போய் பார்த்துன்னு இருக்கோம். பார்த்துக்கிறீங்களா? நம்மளுக்கு அந்த பழக்கம் இருக்குது. நம்ம மட்டும்னா நம்ம ஒன்று என்ன பண்ணுறோம், ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், 3 hours அது எங்கே தான் நிற்குது, நீங்கள் கிராஸ் பண்ணி போவீங்க. அப்போ ஒன்றே அப்படியே பார்த்துனா பரவாயில்ல. கர்த்தர் ஆனால் உண்மையாலுமே கர்த்தரை தேடுகின்ற பிள்ளைகள் ரொம்ப அழகு. அல்லேலூயா. ஏன் சொல்லுங்க நீங்கள் அழகு? அவர் அழகு. அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாமே பக்கத்தில் கைப்பிடிச்சு நல்லா குளிக்க சொல்லு, அவர் அழகு. அல்லேலூயா. அழகு என் இயேசு அழகு, அவர் பார்த்தாலே நானும் நீ அழகு. அழகு அவர் பார்த்தாலே நானும் ரொம்ப அழகு. நடந்தாலும் நடையும் ஒரு அழகு, எசு நின்றாலும் நிழலும் ஒரு அழகு. நடந்தாலும் எசு நின்றாலும் நிழலும் ஒரு அழகு. அவர் பார்த்தாலே பார்வை ஒரு அழகு, அவர் பார்த்தாலே. அவர் சிரித்தாலே சிரிப்போ ஒரு அழகு. அழகு அழகு இயேசு அழகு, அவர் பார்த்தாலே அழகு இயேசு அழகு, அவர் பார்த்தாலே. அல்லேலூயா. உலகத்தானா இருக்கும்போது நம்ம சொல்லலாம் பார்ப்போம், உறவுக்காரங்க செத்து போயிடுவாங்க. உடனே அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? செத்த உடனே யாரை கொண்டு வந்துடுவாங்க? யாரை கொண்டு வந்துடுவாங்க? உடனே அங்கே பேண்ட் என்ன வந்துடும் போது மோளம் தாளெல்லாம் வச்சு நம்ம செத்தது அவ்வளோ சந்தோஷமாக அவன் கொண்டாடுவான். அவ்வளோ நாள் ஆடியே இருக்க மாட்டான், பயங்கரமாக ஆடுவான். என்னத்துக்கிட்ட ஆடுறேன்னு கேட்டா, அல்லேலூயா, எதிர்பார்த்த காரணம் நிறைவேறிச்சு. எப்போ போன்னு பார்த்தேன், போயிடுச்சு. இது மட்டும் என் வாழ்க்கை என்ன ஆச்சு? அப்போ அந்த மாதிரி எதிர்பார்க்கிறவங்க நிறைய உலகத்தில் இருக்கும்போது இருந்தாங்க. இன்னைக்கு உன்னை வாழ வைப்பதற்காக தேவன் ஜனத்தை சுத்தி வச்சிருக்கிறாரு. உனக்கு எதனா ஒரு தீங்கு வந்துச்சுன்னு வச்சுக்க, யாருன்னே தெரியாத ஒரு அக்கா உனக்காக ஜெபிக்கும், யாருன்னே தெரியாத அண்ணன் ஜெபிப்பார். ஜெபிக்கும் போது எப்படி நம்ம ஜெபிப்பாரு? ஆண்டவரே, என் அருமை தங்கச்சிக்கு சுகத்தை கொடுத்துரு, என் அருமை அக்காவுக்கு சுகத்தை கொடுத்துரு, என் அம்மாவுக்கு சுகத்தை கொடுத்துரு. அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த ஜனம் நான் செத்தா ஆடுறதுக்கு ரெடியா தான்.
இன்னைக்கு இருக்கிற ஜனம் நான் சாகக்கூடாதுன்னு முழங்கால் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாத்திட்டாரு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. அதனால பார்க்கிறவன் கண்ணுக்கெல்லாம் நீ அழகா தெரியுற. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அவர் என் வாழ்க்கை வந்து என் வாழ்க்கையே அழகு. முன்னாடி கெட்ட வார்த்தை பயங்கரமா பேசுவாங்க. ஆண்டவர் வந்துட்டு பிறகு பாருங்களேன், அந்த வாயிலேருந்து வார்த்தை வரவே வராது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் இதுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கீழே தடிக்கு வந்தாலும் அது என்ன பண்ணும்? ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன வரும்? அது தடிக்கு விழுந்துடும். வீட்டில் குழந்தைங்க எங்கேயோ ஓரம் பண்ணிக்கும், இருக்குது பாருது. அல்லேலூயா. தடிக்கு வந்தது யார் தான்? நம்மால் தான். ஆனால் அடிக்கிறது யார் அடிக்கும்? அது எங்கேயோ போயின்னு இருக்கும், அது எங்கேயோ வரலான்னு இருக்கும். அண்ணா இது கோவத்தை யார்கிட்ட காட்டாதுன்ட்டு இதெல்லாம் இருந்துச்சு நம்மகிட்ட. இந்த குணாதிசயம்லாம் இருந்துச்சு. எத்தனை பேர் நீங்கள் சொல்லுவோம், ஐயோ இங்கே பெருத்தவர் வர சொல்ல வாசலை இடிச்சுக்கும். வாசலை இடிச்சுக்கின்னு காலில் கொஞ்சம் ரத்தம் வந்துச்சுன்னா உள்ளே போய் இருக்கிற கோவத்தில் என்ன பண்ணோம்? குழந்தைங்க மேலாம் கட்டி அது தலை தெறிக்க ஓடும். அது எங்கே போய் பூந்து ஒழிஞ்சுருக்குன்னு தெரியாது. இந்த குணாதிசயம்லாம் உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருந்துச்சு. நீ அடிப்பட்டா கூட என்ன சொல்ல, பரவாயில்லம்மா, இது ஏசப்பா சித்தத்துல தலைக்கு வர வேண்டியது இன்னைக்கு மாத்திட்டாரு ஆண்டவர். அன்னைக்கு சின்னதா வந்தா கூட தலைப்பா போயிடும். அல்லேலூயா. எந்த தலை மாட்டுச்சுனாலும் அது அப்படியே போயிடும். ஆனா இன்னைக்கு எது வந்தாலும் கர்த்தர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் கடந்து வந்தபடியினால, அவர் நமக்குள்ள வாசம் செய்யறபடியினால நம்ம அதெல்லாம் மாத்திட்டோம். இந்த ஆண்டுல கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரோ பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டுல ஒன்று நடத்துற விதத்தை பார், வித்தியாசமா இருக்கும். அதிகமா கர்த்தரை தேடுங்க. இந்த ஆண்டுல தேவன் சொல்றாரு, நீ எந்த அளவுக்கு கர்த்தரை தெரியும் அந்த அளவுக்கு ஆண்டவர் இப்ப என்ன தெரியுமா பண்ண போறாரு? உன்னோடு கூட இருப்பாரு. ஆனா உன் எல்லைகளை விஸ்தாரமாக்க போறாரு. உன் எல்லைகளை, உனக்கு விரோதமாய் ஒருவன் பள்ளம் தோண்டி வச்சிருப்பான் தெரியுமா, அந்த பள்ளத்தை கர்த்தர் மூடுவாரு. நீ வர சொல்ல தடிக்க வேணும்னு ஒருத்தன் நினைச்சான் தெரியுமா, அவன் எண்ணத்தை கர்த்தர் மாற்றுவாரு. யோபுவை குறிச்சு சத்ருவானவன் தேவ சமூகத்தில் போய் சாட்சி கொடுக்கிறான். நீ என்ன அவனை விருதா வச்சுக்கிற ஆண்டவரு? அவனையும் அவனுக்கு உண்டானதை சுத்தி என்ன பண்ணிட்ட? வேலி அடைச்சு வச்சுக்கிற ஆண்டவரு, கிட்டையே போக முடியல. கர்த்தர் இந்த ஆண்டுல சொல்றாரு, உன்னை சுற்றி வேலி அடைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி இருக்கதான் உன்கிட்ட வந்திருக்கிறாரு. அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. தாவீதை இது வரைக்கும் எப்படி எப்படியோ பார்த்தோம். ஆனா கர்த்தர் பராக்கிரமசாலியாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆடு மேய்ச்சம்பா, வெயில்ல சுத்தி இருந்தவன்பா, அவனு வேதம் என்னன்னு சொல்லுது? அழக, ரொம்ப அழகு. நம்மால் என்ன அழகு? அல்லேலூயா. அழகுனா அழகு. அல்லேலூயா. நம்மளும் அவ்வளோ அழகு. சும்மாவே பார்க்கும், 3 நேரம் பார்க்கும், மொபைல்லே பார்க்கும். இது போட்டாவே இதுவே வச்சு நீ இது அதுலேயும் யார் போட்டா இருக்காது? அதுவும் மூஞ்சி இப்படி வச்சுன்னு இருக்கோம், கோணையாக வச்சுன்னு இருக்கோம், குரங்கு மாதிரி வச்சுன்னு இருக்கோம். இதெல்லாம் வச்சு இது பார்த்துக்கும். அதுக்கு சந்தேகம், நம்ம இப்படி தான் இருக்கிறோமா? இப்போ இன்னொரு ஆப் ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் கருப்பாக இருந்தாலும் ஃபோட்டோ பிடிச்சா எப்படி தான் விழும்? நீங்கள்லாம் போய் ஃபோட்டோ பிடிச்சிக்கிறீங்க போல இருக்கு. ஆமாம் ஆமாம், அதில் கலராக விழும். கருப்பாக இருக்கும், இது கட்டக்கரையன்னு இருக்கும், பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஆனால் இது ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கோம். டிபியை பார்த்து ஏமாந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே. அவங்களாம் டிபி ஏமாளிங்க. பார்த்து அப்படி என்ன பண்ணுறோம், அதாவது ஐயோ இவ்வளோ அழகாகிறாங்களே, சும்மா இருக்காது. அப்படி இப்படி என்ன பண்ணுவார், கஷ்டப்பட்டு கடைசியில் போய் பார்த்தா அது கட்டக்கரையில்னு இருக்கும். அவன் வாழ்க்கை அங்கே என்ன ஆகிடும், இடிஞ்சு நிர்மூலமாயிடும். அவன் உடனே பாடுவான், நிர்மூலமாகாமல் இருப்பது. யாரை பாடுவான்? அப்போ ஆண்டவரை வச்சுப்பான். உங்க கிருபை தான் ஆண்டவரே, கிருபை. கர்த்தர் உனக்கு ஏற்ற வேலையில் எல்லா காரியத்தையும் செய்வார். எவனா நம்ம மொபைலில் ஒருத்தனாச்சு வசனம் வச்சு பார்த்துக்கிறீங்களா? பரவாயில்ல, என் பிள்ளைங்க ஒருத்தன் வச்சுக்கிறான், 2 3 வாங்கி பார்த்தா தான் தெரியும். அல்லேலூயா. வச்சுக்கிறாங்க. நான் அப்படி சொல்ல, உங்க டிபியில்
என்ன பண்ணல, டிஸ்பிளே முன்னாடி கூட என்ன பண்ண மாட்டீங்க, வாட்ஸ்அப்லேயே அந்த மூஞ்சி தான் இருக்கும். முன்னாடி என்ன மூஞ்சி தான் இருக்கும். இது காலையில் எழுந்து பார்க்கும், காலையில் கண்ணு கூட திறக்காது, இது கண்ணை திறக்காத ஒரு நாய்க்குட்டி பிறந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அண்ணன் அப்படியே தொச்சுன்னு ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கும் இது மூஞ்ச. பார்த்தோன்னே இதுக்கு தெரிஞ்சிச்சு. நம்மளாம் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு சொல்லுவாங்களே, என்னை பார், இதுதான் விஷயம். இப்போ யாரை பார்த்து யோகம் வருது? உங்களை நீங்களே பார்த்துக்கின்னு அல்லேலூயா டெய்லியும் சொல்லுங்க, பார்த்துட்டு யோகம் வரும் யோகம் வரும். இல்லை உங்களை நான் நினச்சி பார்க்குறேன், கர்த்தரை பார்த்து. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. பிசாசு தந்திரமாக உங்களை என்ன பண்ணுறான், ஏமாத்துறான், வாழ்க்கையை மாற்றுறான். உங்கள் தேவனை தேடக்கூடாதபடிக்கு என்ன பண்ணுறான், வாழ்க்கையை மாற்றினான். அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வா. இதெல்லாம் எப்படிதம்மா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும்தான். நான் கடந்த நாளில் சொல்லியிருப்பேன், வாலிபத்தை ஒரு சின்னது, அந்த வாலிபம் தாண்டி போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இப்போல்லாம் 18 வயசுலேயே என்ன எடுத்தீங்க, பட்டாம்பூச்சி பறகுது பறகுது பிரதர். சட்டையில் பட்டாம்பூச்சிக்குது, ஃபோனில் பட்டாம்பூச்சி வச்சுக்குது, வீட்டெல்லாம் சவுத்தெல்லாம் ஒட்டி வச்சுக்குது. என்ன பட்டாம்பூச்சி பறகுது. அல்லேலூயா. வாலிபம் போச்சுன்னா அடுத்தது என்ன வர சொல்லுங்க? அப்புறம் அந்த பட்டாம்பூச்சினா அது குழந்தை வச்சு விளாட இருக்கும். பட்டாம்பூச்சி கீழே கிடக்குது. அல்லேலூயா. வாழ்க்கையை கெடுப்பதற்கான காரியங்கள் அநேக வரும். நம்ம ஒன்று என்ன பண்ணுறக்கூடாது தெரியுமா, அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. தேவ திட்டம்னு ஒன்று இருக்கும். சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையில தேவ திட்டத்திற்காக காத்திருந்தான். தாவீது தேவ திட்டத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்தான். தப்பு பண்ணாலும் ராஜாவானாலும் தேவன் சொல்லுவார். அங்க தாவீதை குறித்து இன்னொரு காரியம் போடப்பட்டிருக்கு. அப்படி தொடர்ந்து வாசிங்கம்மா பார்க்கலாம். அப்பொழுது சவுல் ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் என்ன பண்றான்? இப்பதான் தாவீதுக்கு பார்த்து யாரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? சரி, சவுலுக்கு தாவீத பார்த்தோனையும் பரவசம். யார் இப்ப ரொம்ப நேசிக்கிறதான்? சவுல் யாரை நேசிக்கிறாரு பாத்துங்க. சவுலுக்கு இப்ப யார் மேல ரொம்ப பிரியம்? இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆண்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க வேதம் என்ன சொல்லுச்சு? நீங்க சரியா படிக்கல போல இருக்கு. யாரு நேசிச்சாரு? இது எவ்வளவு பெரிய கொடுமை பாத்தீங்களா? சவுலு யார ஸ்நேகித்தான்? நம்ம யாரை பார்த்து ஸ்நேகித்தனேன்னு சொல்லுவோம். பாஸ்டம்மா சொல்லிச்சு இல்லைங்களா கொண்டாதுக்கு முன்னாடி? என்னன்னு சொன்னாங்க? பொம்பளை பிள்ளைங்க என்னன்னு தான் கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. இப்போ தாவீது, சரி சவுல் தாவீதை பார்த்து என்னன்னு கூப்பிட்டுருக்கணும்? அவர் என்னன்னு கூப்பிட்டு வரதில்லை, ஸ்நேகித்தான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லிட்டா வாசிப்போம். தொடர்ந்து வாசிங்கம்மா. அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் ஈசாயின் இடத்தில் ஆள் அனுப்பி அந்த தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருப்பாரானால் ராஜாக்கள் கண்களிலே தேவன் தயவு கிடைக்க செய்வார். அல்லேலூயா. யாரு கூட இருக்கணும்? ஆனா கர்த்தர் கூட இருக்கணும். அவங்க அண்ணன் தம்பிங்க எத்தனை பேர் சவுலோடு கூட இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தருக்கும் என்ன கிடைக்கல? தயவு கிடைக்கல. ஆனா எங்கேயோ ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற தாவீது தேவனோடு கூட இருந்தபடியினாலே, தேவனையே நோக்கி பார்த்தபடியினாலே, தேவன் அவனோடு கூட இருந்தபடியினாலே தாவீதுக்கு சவுலின் கண்களிலே தயவு கிடைத்தது. நம்ம தான் தயவு தெரியும். ஐயோ இவங்க பார்த்தா நல்லா இருக்கும், அவங்க பார்த்தா நல்லா இருக்கும், அவங்க நம்மளை சேவ் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் நினைக்காத. கர்த்தர் ஒன்று கூட இருந்தார்னா யார் கண்ணிலையும் தயவு கிடைக்க செஞ்சிருவாரு. அல்லேலூயா. வாசிங்கம்மா. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி
சமலை பிடிக்கும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் செய்யினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கி சவுல் ஆறுதல் அடைந்து என்ன பண்ணுவான்? சொஸ்தமாவான். இல்ல இல்ல இல்ல, அங்க என்ன நடக்குது? தாவீது வராரு, கிட்டார் வாசிக்கிறாரு, சவுல் மேலகிற ஆவி ரொம்ப ஆசையில அவர் என்ன பண்ணிட்டாரு? நீ என் குடியேறு, இப்ப பதவி போட்டு குடுத்துட்டோன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? குடியே இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம். அல்லேலூயா. எங்க போக மாட்டோம்? குடியேற. ஏன்னா நீ கிட்டார் வாசிச்சாதான் என்ன ஓடுது? ஆவி ஓடுது. கர்த்தர் உனக்கு கிருபை கொடுத்துக்கிறாரு. அந்த கிருபை என்ன பண்ற கூடாது? உலகத்தோடு கூட செஞ்சிடாத. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற இடத்துல போய் பாரு, கர்த்தர் உன்னை மகிமையா பயன்படுத்துவார். அல்லேலூயா. இங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அப்படி என்ன பண்ணுங்க? 15வது வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம். 17வது அதிகாரத்துல 15வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். என்ன பண்றாரு? கூட இருந்தவர் தான் இப்ப இந்த தாவீது என்ன பண்றாரு? சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் யார் வந்து நிற்பான்? சவுலுக்கு விரோதமாய் எழும்பி வருகின்ற ஒரு கூட்டத்திலே ஒரு பெலிஸ்தியன் நிற்கிறான். அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைட்டா நல்லாகிறான். இவ்வளவு நாள் சவுலோடு கூட தான் தாவீது இருந்தான். இப்ப அவன் விட்டுட்டு வரான், அவனுக்கு விரோதமா வேற பிரச்சனை நிக்குது. அல்லேலூயா. தேவன் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும், அல்லது தேவ மனுஷன் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் உன்னை தொடாது. எப்போ அவர்கள் விட்டு விட்டு உன்னை விலகுறாங்களோ, பெரிய கோலியாத்த உனக்கு விரோதமா வந்து நிற்பான். நீ நினைக்கிற நான் ராஜா தானே அப்படின்னு நினைக்கிற, நான் அந்த தேசத்தில் மிகவும் உயர்ந்து வந்தேன்னு நினைக்கிற. ஆனா அந்த காரியத்தை மிஞ்சத்தக்கதாக ஒரு காரியம் நடக்கிறது. என்னமா? 40 நாள் டெய்லியும் வரான், டெய்லியும் திட்டுறான், சண்டைலாம் போட மாட்டான். அவன் வந்து நம்ம போய் அடிக்கடி என்ன பண்ணுவோம்? குழையில சண்டை போட்டு வருவோம், பாத்துக்கிறீங்களா? டெய்லியும் கோலியத்து வரான், ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா போட்டுக்கின்னு ஃபுல் ட்ரெஸ்ல வரான், டான்ஸ் ஆடிக்கினே வரான். வந்து ஸ்ட்ரைட்டா வந்து இருக்கிற இஸ்ரேலர் எல்லாரையும் திட்டுறான். நம்ம அடி உங்க அம்மாங்கெல்லாம் கெட்டவங்கடா, உங்க அப்பாங்கெல்லாம் அயோக்கியனுங்கடா. அல்லேலூயா. எல்லாத்தையும் திட்டி தீக்கிறான், மறுபடியும் போயிடுறான். திருப்பி சாயங்காலம் வரான், திட்டுறான். இவன் வேலையே என்னத்தான்? திட்டுத்தான். இவன் வாய் சும்மாவே பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு, நம்மள சொல்ல ஒரு நம்ம காலையும் மாலையும் எவ்வேளையும் என்ன பண்றோம்? அல்லேலூயா. இங்க நடக்கிற காரியத்தை பாருங்க. தாவீது கடந்து போன உடனேயுமே கோலியாத்தை வந்து விட்டான், தினமும் திட்டுறான். நடக்கிற காரியத்தை வாசிங்கம்மா அப்படியே தொடர்ந்து. ஈசாய் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு உன் சகோதரனிடத்தில் ஓட்டமா போய் இந்த 10 பால் கட்டிகளை கொடுத்து உன் சகோதரன் சுகமா இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லோரும் ஏலாம் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தியரோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து, தாவீதுக்கு ஒரு பெரிய திறமை உண்டு. அவன் ஆடு மேய்க்கிறவனாலும் அறிவாளியா இருப்பான். அவன் என்ன பண்ண மாட்டான்? தன் ஸ்தானத்துல விட்டு போறதா என்ன பண்ணுவான்? ஆடுகளை கவனமா பார்த்துப்பான். உனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை எப்படிதான் பார்க்கணும்? கவனமா பார்க்கணும். நம்மளுக்கு பரவசம் வந்துச்சுன்னா ஒண்ணு என்ன பண்றோம்? விட்டு ஓடுறோம். அல்லேலூயா. இங்க தாவீது அப்படியேப்பட்டவன் இல்ல. அதனால்தான் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏத்தவனா மாறி போனான். அவனிடத்துல தேவன் ஒரு காரியத்தை கொடுத்தா அவ்வளோ ஜாக்கிரதையா பார்த்துப்பான். அங்க காரியத்தை பாருங்க. அவன் காலையில எழுந்து அதை யாருக்கிட்ட விட்டு போறானா? காவலாளி கிட்ட விட்டுட்டு அங்க போறான். நடக்கின்ற காரியத்தை கொஞ்சம்
ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலரும் பெலிஸ்தியரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவர்களை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரர்களை பார்த்து, நல்லா இதை கொஞ்சம் புரிஞ்சுங்க, புரிய வைக்கிறது தான் இவ்வளவு தூரம் கொண்டு வரது. தாவீத அதுக்கு முன்னாடி யாருக்கு நல்லா தெரியும்? ஏன் எப்படி தெரியும்? கிட்டார் வாசிக்கிறாரா? சவுல் மேல ஒரு ஆவி எப்படி வந்துச்சு? ஆவி சவுல் மேல கர்த்தரால் அனுப்பப்பட்டது. காரணம் என்னன்னா, பிரதானமாய் தேவன் அவரை ராஜாவாய் நிக்க வச்சாரு. ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆடுகள் மேல ஆசை கொண்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. இப்ப ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் எல்லா நேரத்திலும் உயர்த்தினே இருக்க மாட்டாரு. சரியில்லைன்னா வேற ஆவியும் அமிச்சிருவாரு. அப்புறம் அந்த ஆவி பிடிச்சிச்சுன்னா அது யார் பேச்சும் கேட்காது. அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடுவீங்க? கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். In the spirit of the Lord who sing my heart, I will dance with me, David. In the spirit of the Lord who sing my Lord, I will dance with me, David. Send the Solomon, I will dance, I will dance, I will dance with me, David. I will sing, I will sing, I will sing with me, David. நம்மள கொஞ்சம் அப்படியே ஆடணும், இல்லைன்னா தூக்கம் வரும். அல்லேலூயா. ஆடுவேன்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணோம்? பக்கத்துல நாச்சு கை கொடுத்து ஆடுவேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆவி எனக்குள்ள வந்துச்சுன்னா எனக்கு என்ன வராது? தூக்க மயக்கம் நித்திர வராது. அல்லேலூயா. அங்க தாவீதுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்குது, சவுலுக்குள்ள வேற ஒரு ஆவி இருக்கு. இங்க தாவீது போய் வாசிக்கிறாரு, அங்க கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வந்தாரு. கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீது போல் ஆடுவேன். கர்த்தர் ஆடுவேன், 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 தாவீதை போல் ஆடுவேன், 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 தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். நல்லா பாடுங்க. அல்லேலூயா. பாடவே தெரியாத வாயே தேவன் என்ன பண்றாரு? பாட வச்சிட்டார். நீங்களும் நானும் பார்க்குறேன், அவங்க எல்லாம் பாடுவேன் மெய் மறந்து என்ன பண்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் பாட வைக்கிறாரு. அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்கம்மா. ஆமன் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் இதோ, நல்லா புரிஞ்சுங்க, தாவீது வந்து என்ன பண்றான்? அதிகார இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்களோட கூட சம்பாஷிக்கிறான். ஐயா எங்க அண்ணன்லாம் உள்ளகிறானுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தாவீது அங்க கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சவுலுக்கு ஆயுததாரியா இருந்தவன். தெரிஞ்சிருக்குமா இல்லையா? ஏன் சில நேரத்தில் நிறைய பேர் மறந்துறாங்கன்ற காரியத்தை கொஞ்சம் தெளிய வைக்கிறேன் உங்களுக்கு. நடக்கிற காரியத்தை பாருங்க, வாசிங்கம்மா தொடர்ந்து. காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேர் உள்ள அந்த பெலிஸ்திய வீரன் எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயந்தாங்க. அவன் முகத்துக்கு என்ன பண்ணாங்க? விலகி ஓடிப்பாங்க. ஆளு பார்க்கறதுக்கு நல்லா ஹைட்டு வைட்டு செம்மையா இருப்பான், ராட்சசம் மாதிரி இருப்பான். அல்லேலூயா. எப்படிதான் இருப்பான்?
அவ்வளோ ஹைட்டா இருப்பான். சிலர் சொல்றாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள் 11 அடி இருந்தானா கோலியாத்து. அவ்வளோ ஹைட்டான ஒரு மனுஷன் அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா? அவன் பராக்கிரமசாலியா இருந்தான். அப்படியாப்பட்டவன் இங்க வந்து என்ன பண்றான்? சண்டை போடல, பேசி கொண்டிருக்கிறான், திட்டுறான். வாசிங்கம்மா. அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்தித்த வந்து நிற்கிறான். இவனை கொள்ளுகிறவன் எவனோ ஐஸ்வர்யவானாக்கி தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கும் சர்வமானியம் கொடுப்பான் என்றார்கள். அப்பொழுது தாவீது, ஜனங்களே, உலகம் எதுக்கு திரும்ப அவனுக்கு இதெல்லாம் கொடுக்குது? எதுக்கு கொடுக்குது? நீ இங்க என்ன பண்ணும்? என்னால யுத்தம் பண்ண முடியல, ஆள் ரொம்ப ஹைட் வெயிட்டா இருக்கிறான், போனா என்ன அடிச்சிருவான். இப்போ நான் அடி வாங்க கூடாது, அதுக்கு நீ என்ன பண்ணும்? அடி வாங்குறதுக்கு எதையும் கொடுக்குறேன் நானு. ராஜா அலௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, என் பொண்ணையும் கொடுக்குறப்பா. பொண்ணு தேடி போய் அடி வாங்கணுங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? நம்மளால உள்ளே சிரிக்கிறான். எனக்கு தெரியல, ஒருவேளை அவங்க அடி வேணும் தானாண்டு. இல்ல உண்மைதான் இது. நம்மளால எதுக்கு போய் அடி வாங்கி வருவோம்? பொண்ணு கோசம் போய் அடி வாங்கி வரும். கூப்பிட்டு வச்சு மூக்குலே மொக்க மொக்குன்னு குத்திருக்கிறாங்க. எதுக்குடா மூக்குலே குத்துனாங்க கேட்டா, எங்கெல்லாம் அவன் பார்த்தான், அப்ப கண்ண தண்டை அவனை குத்திருக்கணும். அவன் மூக்குல நான் குத்துனா அவன் திருப்பி அவன் மூக்குல குத்திட்டான். அல்லேலூயா. உலகம் ஆஃபர் பண்ணுது எதுக்கு? யாரோ ஒருத்தருக்கு நீ எதையோ செய்ய போயிட்டு இன்னைக்கு நீ என்ன பண்ற? உன்னுடைய சரீரத்தை சேதப்படுத்திக் கொள்கின்றாய். அதுக்கு முன்னாடி போய் நிப்பாரு. அல்லேலூயா. வாசிங்கம்மா. இஸ்ரவேலருக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்க வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை இனி யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? துணிகரத்தையும் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இது நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியர்களோடு கூட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோடு கூட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ அவன் சிறு வயது முதல். யாரு? சின்ன வயசுல இருந்து அவன் ஃபைட்டரு.
நம்மால நம்மால் வயிற்று, அவர் ஃபைட்ரு, இவரு வயிற்று. சரியா? இப்ப சண்டை போடுறவன் என்ன பண்ணுவான்? அவன் டெக்னிக்கா அடிப்பான். அவனுக்கு கரெக்டா தெரியும் எங்க அடிக்கணும்ட்டு. எங்க அடிச்சா கரெக்டா ரத்தம் ஒன்று யாருக்கு தெரியும்? ஃபைட்டருக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம வயிற்றுக்கு தெரியாது. இவர் தான் எப்ப பாரு சுமக்கிறாரு. ஏதாவது ஒன்று சுமந்தனே போகணும், சுமந்தனே வரணும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தாவீதை இப்படி சொல்லப்படும் போது நடக்கின்ற காரியத்தை கவனிங்க. வாசிங்கம்மா. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் வந்து, நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் அவன் பேசிட்டே இருக்கிறான். அப்புறம் சவுல் சொல்றான், அப்பா சரிப்பா நீ சண்டை போட போ. ஆனா என்ன பண்ண, இப்படி போக முடியாது. ஏன்னா ஆள் எப்படி இருக்கிறான் பாக்குறதுக்கு? ஒல்லியா, சிவந்த மேனியா, கொஞ்சம் பராக்கிரமசாலி, அதெல்லாம் ஓகே ரைட்டு, ஒல்லியா இருக்கிறான். அதனால என்ன பண்றான், என் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாருன்ட்டு எல்லாத்தையும் போட வைக்கிறான். நடக்கிற காரியத்தை பாருங்க. அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டேன்னா போட்டு நடக்கிறான். நம்மளால இவ்வளவு நாள் என்ன போட்டு நடந்தது இல்லை, ஃபைட்டர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடந்தது கிடையாது. நம்மளுக்கு ஆடு மேய்க்கிறது தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. போனா அங்க வந்து கத்தும், இங்க வந்தாலும் எப்படி கத்தும். வீட்டில் போனாதான் சிலர்லாம் இருக்கிறாங்க, சில தாவீதெல்லாம் குரலை உயர்த்தி பேசுவாங்க. அல்லேலூயா. அவங்களே வச்சு நான் என்ன பண்றேன், நானும் மேய்ச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அது வீரப்பெல்லாம் எங்க போய் காட்டாது, வீட்டுக்கு வெளியே போய் காட்டவே காட்டாது. ஏன்னா அங்க வெளியே இருக்கிறது யாரு? ஃபைட்டரு. அவன் இப்படி சுத்தி தான் குத்துறான். குத்தும் போதே எப்படி தான் சுத்தி குத்துறான், சாதாரணமாக கூட குத்த பண்றான். அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு அடுத்த ரவுண்ட்ல தான் குத்துறான். அதனால அங்க வந்து என்ன பண்ணது இல்ல, அங்க வாயை திறந்து கத்துனாலே ஸ்ட்ரைட்டா என்ன பண்றான், வாயை திறந்து கத்துறான், வாயிலேயே குத்துறான். ஆனா அது அங்க கத்த மாட்டேங்குது, அங்க கம்முன்னு வந்துடுது. இங்க வீட்டுல வந்து கத்துது பாரு, வீட்டுல இருக்கிறதுங்க வாய் இல்லாத பூச்சுங்க, அதுக்கு எல்லாம் பண்ண தெரியாது. இங்க வந்து ஊனு கத்துவார் அவரு. அல்லேலூயா. அப்படியும் சில தாவீதுகள் நம்ம வீட்டுல இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அவங்களாம் தேவனுக்கு பிரியமான தாவீது இல்ல, பேர் ஒன்னா வச்சிடலாம் தாவீது. அல்லேலூயா. வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்கம்மா. இல்ல 38ல இருந்து வாசிங்க. சவுல் தாவீதுக்கு வஸ்திரங்களை உடுப்பித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு, ஒரு கவசத்தையும் அவனுக்கு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் போட்டு தலையில என்ன போட்டாரு, ஹெல்மெட் போட்டாரு. இப்ப நம்ம ஆளுக்கு ஹெல்மெட் ஆடுது சாதாரணமாவே. அது என்ன பண்ணும் பாத்துக்கிறீங்களா நம்ம ஆளுங்கெல்லாம்? அவன் சும்மாவே இருக்க மாட்டான், எப்பயுமே இப்படி ஆடிக்கினே இருப்பான். என்னதுக்கா தலை ஆடுதுன்னு கேட்டா அவனுக்கு தெரியாது. இப்ப தலை விட்டுச்சு, இப்ப கால் மட்டும் ஆடுது. எதுக்கிட்ட ஆடுது? நரம்பு தளர்ச்சி பதர். அது என் பேச்சு கேட்கறது இல்ல. நீ எப்படி வீட்டுல யார் பேச்சும் கேட்கறது இல்லையோ, உன் உடம்புல இருக்கிற வேர் பார்ட்ஸ் என்ன பண்ணதில்ல, உன் பேச்சு கேட்கறது இல்லை. அது பாட்டுன்னு ஆண்டு கிடக்குது. ஒரு நாள் நான் ஒருத்தனை பார்க்குறேன், அவன் ஆராதனை நடந்ததுன்னு அவனை பார்க்குறான், அவன் கால் மட்டும் தனியாக ஆண்டுக்குது. இவன் கால் மட்டும் எதுக்கு தனியாக ஆண்டுக்குது? எல்லாம் ஆராதனை ஆவியில் நிரம்பி என்ன பண்ணுறாங்க, 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டாங்க. நான் பார்க்குற சபையே 3ஆம் வானம் போயிடுது, ஆனால் கால் மட்டும் தனியாக என்ன பண்ணுக்குது. அல்லேலூயா. இப்போ தாவீதுக்கு எல்லாத்தையும் போட்டு என்ன பண்றாரு, சவுல் ராஜா பார்க்கறாரு. நடக்கிற காரியத்தை பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை வாசிங்கம்மா. வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு, அதுல அவனுக்கு பழக்கம் இல்லாததனால், அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இந்த எதில இந்த திறமை அபியாசனானது திறமை. நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாத கையில வந்து துப்பாக்கி குத்தாது என்ன பண்ணோம்? அது தீபாவளி ஒரு வாட்டி வந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ணோம், இந்த ரோல் பட்டாசு வாங்கி டொப்பு 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 டொப்புன்னு முடிச்சுருங்க. அதுவே சும்மா இருக்காது.
அல்லேலூயா. தாவீது சொல்ற, தாவீது உண்மையாவே சொல்றாரு, ராஜா வந்தான, ராஜாவே எனக்கு இந்த திறமை கிடையாது ராஜாவே. நம்மளுக்கு திறமை இல்லைனாலும் திறமை இருக்கிற மாதிரியே காட்டிக்கும், பாடவே தெரியாது பாடின்னு இருக்கும். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்கிறது பாருங்க, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்றான் என்று சொல்லி அவைகளை கலைத்து போட்டு எத தடியை கையில் பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கலை தெரிந்து கொண்டு அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டைக்கு போனான். பெலிஸ்தியனும் நடந்து ஃபைட்டும் கிட்ட வராரு, நம்மாலும் கிட்ட போறாரு. நடக்கிற காரியத்தை பாருங்க. அவனுக்கு முன்பாக நடந்தான். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, இவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருக்கிறான் இருந்தபடியினால் ஆளை பார்த்து என்ன பண்றாங்க? அல்லேலூயா. ஆள் ஒல்லியாகிறான், சகப்பாகிறான், இளைஞனாகிறான், அவன் யுத்த வீரன். அவன் பார்த்தா என்ன பண்றான்? ஆனா ஒண்ணு புரிஞ்சுங்க, அவனோடு கூட இல்லாத ஒரு காரியம் தாவீதோடு கூட இருந்தது. அல்லேலூயா. சவுலுக்கு கோலியாத்தோடு கூட யார் இல்ல? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இல்லைங்க. உலகத்தம் எவ்வளவு பலசாலியா இருக்கலாம், அவனை பார்த்து நீ பயந்துராத. ஒன்னு புரிஞ்சுக்கோ, அவனோடு கூட இல்லாத ஒரு காரியம் உன்னோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய். அல்லேலூயா. பெரிய கோலியாத்தை கண்டவன் பயந்தில்ல, அவன் ஒரு காரியம் செய்யறான். ஆத்துல இறங்குறான், 5 கல்லை பொறுக்கிறான். தாவீது என்ன பண்ணா? ஆத்துல இறங்கி இப்ப 5 கல்லை எடுத்து எங்க போட்டான்? பையில போட்டு சொல்றான், 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அச்சனையா தாவீது, அதில் வெங்கனையா கோலியாத். அச்சனையா தாவீது, அதில் வெங்கனையா கோலியாத் சட்டபடி. ஒரு கல்லுல, ஒரு சுருட்டு கவரல, ஒரு சுருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கவரல, உரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி, உரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி. கல்லுல கையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஆடி பாடி 5 கல்லு கையில, அதிசயம் தான் ஆடி பாடி துதிக்க போகுது. இப்போ நான் யோசனை பண்ணேன், நம்மள ஒரு நாய் தெத்தின்னு வருது. அல்லேலூயா. நம்ம கையில ஒரு கல்லு கடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், உடனே என்ன பண்ணிருப்போம் சொல்லுங்க? அல்லேலூயா. இல்ல, ஒரு கல்லு கடிச்சவனே இந்த மாதிரி நினைக்கிறானே, அவன் 5 கல்லு வச்சுக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் கரெக்டா சொல்லி கொடுத்துப்பாரு, தாவீதே 5 கல்லாம் வேணாம், எனக்கு அவ்வளவு பெரிய ஆள் அவன் கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கெல்லாம் அவன் பெரியவனா தெரியலாம், ஆனா வானத்தை பூமி உண்டாக்கின எனக்கு முன்னாடி அவன் சின்னவன். அல்லேலூயா. 5 கல்ல ஒரு கல்ல போதும். இப்ப தாவீது அடப்பையில கைய விட்டு கல்லை எண்ணி பார்க்கறான். என்ன போது ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, ஒண்ணு போதும்டா. இவ்வளவு பெரிய மாடு அடிக்கிறதுக்கு என்ன போதும்? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய நாயா இருக்கட்டும், தெத்தின்னு வரட்டுமே, ஒரே ஒரு கல்லை மட்டும் இருக்கு, அடிக்கவே தேவையில்ல. நீ அடிக்காமலே கல்லை எடுத்து நின்று பாரு, அது என்ன பண்ணும்? அல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா இந்த வருடத்துல உன்னோடு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா.
அன்னைக்கு முடியாது பிரதர், இந்த காரியம் நடக்காது, ராஜ்யம் முழுவதும் பயந்து நடுங்குது. அந்த இடத்துல தாவீது தலையை உயர்த்தினான். அதே தேவன் இந்த வருஷத்துல உன் தலையை என் தலையை உயர்த்தத்தக்கதாக, அநேக ராஜாக்களுக்கு முன்பாக கனம் கிடைக்கத்தக்கதாக நம்ம வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். பகல் சொல்லு, 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க துக்கம் 2024 துக்கமா இருக்குது. நாங்களாம் கடைசி நாள் பரிசுத்த ஓய்வு நாள், லாஸ்ட் சண்டே, எனக்கு மனம் வாஞ்ச எப்படின்னாச்சு நம்ம பிள்ளைங்களை கூட்டு என்ன பண்ணிடணும், ஒரு ஆட்டம் போட்டு. அல்லேலூயா. நாங்க ரொம்பலாம் ஆட மாட்டோம், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம சபைக்குள்ளேயே குட்டியா. அல்லேலூயா. என் பிள்ளைங்களுக்கு சும்மாதான் ஒரே ஒரு அடிதான் பண்ணேன். அது பார்த்தா அந்த சைட்ல திரும்பினா காஷ்மீருக்கா போயிடுச்சு, ஒன்னு சைடுக்கா போயிடுச்சு. பாக்குறா ஒண்ணு அண்ணன் கையை விட்டு வெளியே இருந்து கத்திருக்குது. அல்லேலூயா. ஜன்னல் தான் இல்ல, இல்லைன்னா இதுல அறிஞருக்கு என்ன பண்றோம். அல்லேலூயா. கர்த்தரை நாங்க ஆர்ப்பரிக்கும் போது எங்களை மறந்துடும் பிரதர். எங்களுக்கு ஜன்னலும் தெரிய மாட்டேங்குது, படிக்கட்டும் தெரிய மாட்டேங்குது. நீங்க வெக்கப்படவே தேவையில்ல. இது நம்ம வீடு, எங்க அப்பா வீடு, எங்க அப்பா எனக்கு பத்திரமா பாத்துக்கிறாரு. என்ன இந்த மாதிரி ஆனந்த சத்தத்தோடு பார்க்க அவர் விருப்பப்படுறாரு. இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது. நாங்க அவ்வளவு பெரிய டான்ஸ் எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. நான் வளர்ந்த ஊழியக்காரர் ஒருத்தர் டான்சர், அவர் பிரேக் டான்ஸ் பயங்கரமா ஆடுவாங்க. அவர் சொல்லுவார் என்கிட்ட, பட் நாங்க டான்சர் கிடையாது. ஆனா கர்த்தர் எங்களை என்ன பண்றாரு, ஆரம்பிச்சு பக்கத்துல பார்க்கிறாரு. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன், என் பிள்ளைங்க எல்லாம் டான்சர் எல்லாம் விட்டா போதும், ஆடி அப்படியே என்ன பண்ணும், பிரேக் டான்ஸ் ஆடி பெண்ட் அடிச்சு என்ன பண்ணா பக்கத்து தெருவில் கூட. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆறாவது ஒரு விசேஷமா போச்சுன்னா கம்பி வழியா 2 பூந்து அண்ணா ஒன்று இருக்கும். அல்லேலூயா. நான் யோசனை பண்ணேன், ஆண்டவரே இந்த சந்தோஷமா இந்த மனநிலைமை எங்க கிடைக்குது சொல்லி நம்ம வீட்டுல இருக்கும்போது பார்த்தா, ஐயோ வீட்டுக்குள்ள கட்டளம் போட்டு கொளுத்தி வச்சுக்கிறாரு, ஒரு நெருப்பு மெதிக்க சொல்றாரு. நான் டெய்லி ஆடினு வீட்டுக்குள்ளேயே ஆடுறேன். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு சிலர் என்ன பண்றீங்க, நான் ஆடுறேன் போது தேவ சமூகம் வந்தா உன்னை மறந்துடுவேன். தேவனை கர்த்தரை தேடு, வேத வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடா. அதனால தாவீது என்ன பண்ணிட்டாரு, ஆடிதான் இருக்கிறாரு, ராஜாவா மாறிட்டாரு. ராஜாவாயிட்டாரு. ஆண்டவர் ஆடு வச்சிருந்த மகனை அடிச்சு என்ன பண்ணாரு, ராஜாவா மாத்திட்டாரு. அல்லேலூயா. இப்ப தாவீது வீதியில ஆடுறாரு. தேவனுக்கு முன்பாக ஆடுவேன், நீ கர்த்தருக்கு முன்பாக ஆடுவேன். இவ்வளவு நாள் நான் பாட்டு பாடி நீங்க தான் ஆடினீங்க, இப்ப நீங்க பாடி நான் ஆடுறேன். தாவீது சொல்றாரு, நான் சொல்றேன் கிராம ஊழியத்துக்கு போனா கண்டிப்பா ஆடு. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு கைக்கால நான் பார்ப்பேன் சார், நான் பார்ப்பேன் இதுக்கு அநியாயத்துக்கு ஆடுது. இதுக்கு ஆடுறத பார்த்தது அப்படியே பாட்டு ஒரு சைடு ஒண்ணு இருக்க, திரும்பி பார்ப்போம் அது வந்து இப்படி என்ன பண்ணோம், மாத்தி மாத்தி இவங்க ஆடுறத பார்க்கும்போது நமக்கு என்ன வந்துடும், அப்படியே கொஞ்சம் திரும்பி பாஸ்டமா காணும் பார்த்தா அது ஏதாவது அதே உண்மையதான். என் தங்கச்சி ஒரு ஆட்டக்காரி இருக்கிறான், இப்போ டேக் ரெஸ்ட்ல இருக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவ்வளவுதான், அது அப்படியே ஆடினே இருக்காது. பிறந்ததே ஆடுறதுக்கு வசனம் போல இருக்கு, 3 நேரம் ஆடு இருக்கும். நான் லாஸ்ட் டைம் நீ கவலைப்படாதுமா, அந்த பாட்டு போட சொல்றேன். டெலிவரி போது நீ என்ன பண்ணு, டான்ஸ் ஆடிக்கினே. கிறிஸ்துமஸ் நாங்கள் கேரண்ட்ஸ் போனோம், அது வயிற்றுல ஸ்டிச்சிங் பண்ணுது, அப்படியே ஆடுது, அது பண்ணு டட்டுன்னு ஆடுது. நான் சொல்றேன், அம்மா நீங்க ஆடிக்கிட்டு ஸ்டிச்சிங் இல்லை, நான் விட்டுங்க விடுங்க. அல்லேலூயா. நான் பாக்குறேன், நான் ஒவ்வொரு முறையும் பார்ப்பேன், அந்த பிள்ளை ஒவ்வொரு முறையும் குழந்தைய வயிற்றுல வச்சிருக்கோம், அப்பதான் நம்ம சீரியஸ் நடக்கும். அது நிறமாச கற்பனையும் ஆண்டுகிட்டு இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தர் உண்மையாலுமே இந்த சந்தோஷத்தை தேவ சமூகத்தில் தான் கொடுக்கிறாரு. ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே நீ என் கூட இருந்தனா எல்லா சூழ்நிலையும் மனநம்பியமா சந்தோஷமா நான் இருப்பேன்.
துக்கம் மாறி. இங்க வந்து எத்தனை பேரு இப்போ கொஞ்ச நேரத்துல வீட்டை குறிச்சு யோசனை பண்ணீங்க? நீங்க பார்த்துட்டு என்னடா இது, இன்னும் சர்ச்சை ஆகுது, எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, இப்படி இருந்தோம் உடனே அதை பார்த்து என்ன பண்றோம், கையால பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம மூஞ்சி நேரம் கை நீட்டுறாங்க கேட்கலாம். அல்லேலூயா. கையை நம்ம காட்டுக்கிட்ட வந்து தட்டுது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவ சமூகத்தை தேடு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறத உறுதிப்படுத்துவார். தாவீதை போல தேவன் உயர்த்துவார். இப்ப தாவீது என்ன பண்ணாருன்னு பார்த்துட்டு திருப்பி 5 கல் கையில வந்துடுவோம். சரிங்களா? ஒரு ஆட்டத்தோடு கூட என்ன பண்ணும், நிறைவுக்கு பொருளாதாரம் 13 ஆயிடுச்சு. அல்லேலூயா. இதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே டேக் ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த டேக் முடிச்சுட்டு எல்லாம் ஒருத்தர் பார்த்து சம்பாஷணை பண்ணிட்டு போயிடலாம். என்னாச்சு, பந்தி இருக்கு, சரி பந்தி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடும். நம்ம ஆனா 5 கல் வச்சுட்டு பந்திக்கு போயிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் பந்தியை முடிச்சுட்டு உங்களுக்கான சாப்பாடு அழகா அன்பில் வைக்கும் போல என்ன பண்ணாங்க, எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு மக தங்கச்சி, ஒரு மகன் என்ன பண்ண சட்னி செஞ்சாங்க, ஒரு பிள்ளை நான்வெஜ் செஞ்சுக்கிறாங்க, ஒரு பிள்ளை என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒன்னொன்னு செஞ்சு எடுத்துட்டு சபை உங்களுக்காக இட்லி வாங்கி கொடுத்துருக்குது. கரெக்டாப்பா? சாதா இட்லி கூட இல்ல, நீங்க வெக்கம் வந்து ஆச்சரியப்படுவீங்க. அன்பு ஒரு இட்லி வாங்கி அப்ப சொல்லாத பாருங்க. அப்ப நீங்க பார்த்தோம் எங்க மேல எவ்வளவு பாசம், நம்ம தான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிறோம், இந்த சாப்பிட நம்மளுக்கே கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கறதுக்காக ஒரு காரியத்தை உங்களுக்கு வச்சாரு. அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. 5 கல் எடுத்த தாவீது அந்த யுத்த வீரனுக்கு நேராக கடந்து செல்கின்றான். அவன் எண்ணமும் ஏக்கமும், கர்த்தாவே நீ பார்த்து நான் அடிக்க மாட்டேன், அவனை எங்க அடிச்சா விழுவான்னு எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு நல்லா தெரியும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்க அடிச்சா விழுவான்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு. நீங்க சில மனுஷனை பார்த்து பயந்து நடக்கிறீங்க, ஐயோ இவன் அந்த பண்றதான் பண்றான். இல்ல இல்ல, கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு போறேன், ஆண்டவர் அடிக்கிற அடியில அவன் விழுந்தாங்க எப்படிமா விழுவான், இவ்வளவு நாள் உன்னை மறைச்சிருந்தவன் காலில் வந்து விழுவான். தாவீது கோலியாத்தை அடிக்கும் போது கோலியாத்தை இப்படி விழல, இப்படி விழுந்தான். உடனே தாவீது என்ன தெரியுமா பண்ணா, அவனுடைய கத்தியை எடுத்து அவன் சிரசையை வெட்டிட்டான். அல்லேலூயா. வாசிங்கம்மா பார்க்கலாம். பெலிஸ்தீன் தாவீதை பார்த்து எங்க ஏதோ வரானா, தடி வச்சு வரானா, தடி எடுத்துறதுக்கு போவோம். நம்மளா சொல்லுங்க, தடி எடுத்தவலாம் யாரு? நண்டல்காரா? நண்டல்காரு. தடி எடுத்தவங்க யாரு? நண்டல்கார். ஐயோ பிரதர், என்ன பிரதர் திடீர்னு நாம பார்த்துட்டீங்க, நாளைக்கு 1ஆம் தேதி வேற. இன்னைக்கு சொல்லிட்டு போனோம், ஆண்டவரே நான் தண்டலே வாங்கக்கூடாது சொல்லணும். தண்டல் என்ன பண்ணக்கூடாது, நீயே கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்ப. கர்த்தர் உன் கையில கரத்தை ஆசீர்வதிப்பாரு. நீ கடன் வாங்கி உன் வாழ்வாதாரத்தை தேவன் அப்படி விட மாட்டாரு. இன்னைக்கு கர்த்தரை தேடி வந்து கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற போவதை பார்க்கிறேன். உன் கரத்தை கொண்டு அநேகரை போஷிக்க வைப்பார். உன் கரத்தை கொண்டு ஆசீர்வாதத்தை கொண்டு வரார். உன் கரம் மற்றவங்களுக்கு நேரம் இப்படி நீட்டுறத தேவன் விரும்பல. இதான் விஷயம். உன் கரம் மற்றவங்களுக்கு நேரம் இப்படி நீட்டுறத தேவன் விரும்பல. இது இப்படி இருக்கணும்பா. ஆனா நம்ம கரம் எப்படி இருக்கு? நீ சொல்லு. இப்படி இந்த கையத்தான் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நாங்க கொடுப்போம், கொடுக்கிற இடத்துல தேவன் எங்களை உயர்த்துவாரு. காரியத்தை பாருங்க. பெலிஸ்தீன் கேக்குறான், நீ தடியோடு கூட என்னிடத்துல வரதுக்கு நான் யாரு? நாயா? பாஸ்டமாவும் நாயை கூப்பிடுச்சு. நானும் சும்மா இருக்க கூடாது, பாஸ்டமாவே கூப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நாயா அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேக்குறான்? பெலிஸ்தீன் கேக்குறான் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு கூட என்னிடத்துக்கு வருகிறதுக்கு நான் என்ன நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். நீ என்ன பண்ண கூடாது? சிலர் சொல்லுவாங்க, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட பாரு. அல்லேலூயா. நீ அதை பார்த்து என்ன பண்ண கூடாது? சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றிடுவாரு. உன்னை சபிக்கிறான் தெரியுமா? அவனுடைய சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றி உங்கள்கிட்ட கொடுப்பாரு. ஏன்னா நீ கர்த்தரை தேடுற.
உனக்கு எதிராக ஒரு காரியம் வந்துச்சுன்னா உடனே யுத்த வீரனா சேனைகளின் கர்த்தர் வந்து நின்றுவாரு. கர்த்தர் ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியால் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே கேட்கிற கேள்வியை பாருங்க, நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். இன்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ எதாவது கூட வர, நீ பட்டயம் வச்சிருக்கிற, ஈட்டி வச்சிருக்கிற, கேடகம் வச்சிருக்கிற, என்னிடத்துல என்ன பண்ற வருகிற, நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிற. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன். பெலிஸ்தியருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் காட்டு மிருகங்களும் நம்ம கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே. அல்லேலூயா. இப்போ அவன் ஒரு கல்லை எடுத்தான், கவட்டல வச்சான், சுத்துனா அடிச்சான். சரியா கல்லு போயிட்டு அவன் நெத்தி பொட்டுல பட்டு அவன் பேசின வண்ணமாவே தாவீதின் கால்களில் விழச் செய்தார். அல்லேலூயா. இப்ப தாவீது சொன்னா, 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது.
வாழ்க்கையில் என்னைக்கு கிடைக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் திரும்பி தேவ சமூகத்தில் நீ நான் சந்திப்போமானால் கண்டிப்பா கர்த்தர் இதே மனநிலையில என்னை நடத்துவார். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்காங்க. அனாதையான என்னையும் அறிந்தவர் அவர் மட்டுமே, கைவிடாதபடிக்கு மட்டும் காக்கின்றவரும் அவர் மட்டுமே. அந்த அன்பின் தேவனுக்கு நேரம் எல்லாம் நம்ம புதிய ஆண்டுல புதிய கிருபை எனக்கு தந்ததற்காக